பகவதி சொல்றார், என் மகனே அருமை செல்வமே, நீ வந்த நாள் முதலால் பிள்ளையோட ஆசையெல்லாம் நீங்கி விட்டு எண்ணிருந்து இப்போது மலையாளம் சென்று வாருங்கள் என்று சொல்கிறாய். மகனே, மலையாளம் என்றால் சாதாரண அல்ல. இல்லையே, மலையாளம் என்றால் ஆழமான தேசம். நிலங்களும் வீடு வண்ணம், வீடுகளும் ஒற்றத்தை குடிப்பது கஞ்சி வெள்ளம், பேசுவது அச்சம் அச்சம், நீரெல்லாம் சவிராத்தம் பெண்பெருத்து சீமையடா வேறு கொண்ட மலையாளம். மலையாளம் சீமையே அதிபதியாக வாழ்ந்து வருகிறான். மையம் உண்டு, சிவன் உண்டு, மாறாடு உண்டு. மாந்திர சக்தியால் வானத்தை வில்லாக வளைக்கக்கூடிய ஆற்றல் மலரை கைதாக நினைப்பான், சுரம தண்டி வழங்க வைப்பான், நூற்றாங்காதபடி அம்பீரம் மறந்தரைப்பான், ஆகாசத்தில் பறக்குது கருவ கருவழிப்பான், நன்னி அறிவிப்பான், உருவரைப்பான், உத்தமியை சிறையெடுப்பான். அப்பேற்பட்ட மந்திரவாதி வாழக்கூடிய அது மட்டுமல்ல, பெண்கள அழகிலே ரம்பை உறவச்சு போயிருப்பான். அச்சு பெண்கள் உன்னை கட்டான், அச்சு பெண்கள் உன்னை உன்னை கண்ட மாத்திரத்தில் அவளும் கண்டால் பிடித்தது. அது மட்டுமல்ல, படநாடு போனவர்கள் வருவாருண்டு போவாருண்டு, கீழ்நாடு போனவர்கள் கீர்த்தி பெற்று வருவார், மேல்நாடு போனவர்கள் மேலே பெற்று வருவாருண்டு, தென்னாடு போனவர்கள் திரும்பி வர கண்டதில்லை என்று தாயான பகவதி சொன்ன. அப்பந்தான் ஆண்டவன் சொல்கிறான், அம்மா, இந்த உலகத்திலே மாநிலமாக பிறந்தவரை பற்றி என்னிடத்தில் பெருமையாக பேசாது. இன்று இருப்பார், நாளை யார் அறிவார். இன்னைக்கு நிற்கிறோம், தூங்கி முடிஞ்சாதான் பார்க்கணும். முடிஞ்சிருக்க நம்ம கையில ஒன்றுமே கிடையாது.